வணக்கம் மக்களே. ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம மக்களை சந்திக்க வந்திருக்கோம் மீண்டும். ஸோ நமக்கு நிறைய செய்திகளை அள்ளி கொடுக்குற தமிழ்நாடு, இந்தியா அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இப்பெல்லாம் பேச்சுவார்த்தை அதை பத்தி தான் நடந்துகிட்டே இருக்கு. நான் எக்ஸ்தலத்துக்கு போனாலே சினிமா நியூஸ் வர மாட்டேங்குது, அந்த நியூஸ் தான் மெயினாக வருது. நானும் ரொம்ப அவர் ஓட்டு போட்டாரு, இவர் ஓட்டு போட்டாரு, அது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. அடுத்த மாதம் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சாரி, இது வந்து நியூஸ், சினிமா நியூஸ், அதுதான் இது சினிமா நியூஸு. பட் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மெயினாக விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அப்டேட்ஸ் நிறைய வரல. ஏன்னா வந்து இப்போ இருக்க இந்த எலெக்ஷன் சிச்சுவேஷனால நம்மளால வந்து எந்த ஒரு சினிமா நியூஸ் வந்து அவ்வளோவா ரேராக தான் இருந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆன் எலெக்ஷன் தான் இருக்குது. ஸோ டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே என்னென்னமோ வருது. சத்தியமாக எனக்கு வந்து எலெக்ஷன் அதை பற்றியெல்லாம் மைண்டில் ஐடியாவே இல்லை. சரி பார்ப்போம், ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர் வேறு போட்டிகிட்ருக்காரு. ஸோ நிறைய பேர் ஆதரவு தெரிவித்து நிறைய வாக்களிச்சுட்டு வர்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்க போகுது. எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா அங்கோட நிலவரம் வந்து நமக்கு என்னென்னு சரியாக முடியும் நம்ம. ஸோ இதோட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொலாப்ஸ்ட் ஆகியே இருக்குது. அதாவது வந்து ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் வந்து ரொம்ப ரிலீஸுங்கிறத தாண்டி படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. எல்லாரும் அந்த தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து வந்துடும் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, வந்தாலும் வந்து எந்த மாதிரி வரவேற்பு இருக்க போகிறதுங்க. ஏன்னா இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன எல்லாமே போச்சு. இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சோம் ஜனநாயகன், இப்போ வரைக்கும் சொல்லி போட்டு ஆரம்பிச்சோம் ஜனநாயகன் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். வித்தியாசமான திரைக்கதைகளை வந்து சூஸ் பண்றதுல வந்து கார்த்தி வந்து பெஸ்ட்னே சொல்லலாம். கார்த்தியை பொறுத்தவரை ஆரம்பத்துல இருந்தே வித்தியாசமான கதைகளை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பார்த்தோம்னா பருத்தி வீரன், மெய்யழகன், வீரன் அதிகாரம் 1, வீரன் அதிகாரம், 1001 இப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து அவர் வந்து வித்தியாசமான கதைகளை வந்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா பாவாத்தியார் படம் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. அதை தொடர்ந்து இப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சர்தார் 2ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மார்ஷல், கைதி 2 இப்படின்ற படங்கள்ல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கைதி 2க்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சிருக்கேன். தன்னோட வெற்றி கூட்டணியில வந்து திரும்பவும் இணைகிறதுக்காக இருக்கிறாரு. அதாவது கடைக்குட்டி சிங்கம் படம், இந்த படத்தை இயக்குனவர் தான் பாண்டிராஜ். இந்த கூட்டணி வந்து திரும்பவும் செய்யறதுக்கு இருக்கிறாங்க. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை விட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக சூர்யா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் பண்றாங்க. சூப்பர். இருந்தாலும் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் கடைக்குட்டி சிங்கம் எப்படி எந்த அளவு பிளாக் பஸ்டர், என்னோட பிளாக் பஸ்டரோ ஃபேமிலி என்டர்டெய்னர் கதை எல்லா இடத்துலேருந்தும் ரீச் ஆனிச்சு. நல்ல ஒரு படம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அதோடைய ஸ்க்ரீன் பிளேவும் அதோடைய எமோஷனும் வந்து வேற லெவல். வித்தியாசமான கதைக்களமாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் கொண்டு கொடுத்துட்டீங்க. அடுத்து நான் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு படம் வந்து வருமா வராதான்ற ஒரு மென்டாலிட்டியிலே இருக்குது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட படம் தான் துருவ நட்சத்திரம். கௌதம் வாசுதேவ் மேனன், அதாவது நம்மளுடைய ஜிவிஎம் அவர் டைரக்ட் பண்ண படம் தான் துருவ நட்சத்திரம். படம் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து எப்போ வரும்னு எல்லாராலையும் வெயிட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. இவங்களும் டீசர் கட் விடுறாங்க, ட்ரெய்லர் விடுறாங்க. ஆனால் படம் மட்டும் வந்த பாடில்லை. ஒரு 4-5 டேட் வந்து சொல்லிட்டாங்க, இந்த டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் இஷ்யூ, ப்ரொடியூசர் சைடில் ஃபைனான்ஷியல் இஷ்யூ வந்து இருக்கனால வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ப்ராப்ளம்னால அது வந்து கோர்ட்டால் இஷ்யூ போய்கிட்டு இருந்தது. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒரு ட்வீட் பார்த்தேன். ட்வீட் மீன்ஸ் இந்த ஃபிலிம் பஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ இந்த படம் வந்து இந்த மாதம் வந்து படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த படம் 10 வருஷம் கழிச்சு வருது. இப்போ 10 வருஷம் கழிச்சுங்கிறத பார்க்கும்போது நம்ம மதகத ராஜா, அது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, விஷாலோட படம் வந்து சுந்தர் சி டைரக்ட் பண்ண ஒரு 10 வருஷமா அந்த படம் இருந்துட்டு அதுக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி துருவ நட்சத்திரம் ஆகுமா?
அப்படிங்கிறது வந்து ஒரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்திலேருந்து கௌதம் வாசுதேவ் மேனனோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரியா நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் அடிக்குமா அடிக்காதா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் நாங்களும் இருக்கோம். ஸோ படம் வந்த பிறகு பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ சொல்கிறோம். கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ கரண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா தனுஷ் வந்து கரவப்படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து வந்து ராஜ்குமார் பெரியசாமி டிரெக்ட் பண்ணுறதுல தன்னோட 55வது படத்தில் வந்து நடிக்க இருக்கிறாரு. ஸோ இப்படி தன்னோட ஆக்டிங் கரியரில் ஒரு சைடு இருக்கும் போது ப்ரொடியூசர் சைடில் வந்து அவர் வந்து நிறையவே படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பவர் பாண்டியா இருக்கட்டும், ராயனா இருக்கும், நீ இப்போ கடைசியாக ரீசெண்டாக பார்த்தோம்னா இட்லி கடை, இந்த மாதிரி படங்களை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து அவர் வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இதில் என்ன ஸ்பெஷல்னா மிருணால் தாக்கூரை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படி வந்து நிறையவே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் உடைக்கிற மாதிரி மிருணால் தாக்கூர் வந்து அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து இல்லை நான் வந்து தனுஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, இதெல்லாம் வந்து ரூமர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. ஸோ அது அந்த டைமில் வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்சராக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து இந்த படத்தை வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்போது ஓகே ரைட் என்னமோ பண்ண போகிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபில்மாக எடுக்க வருவது, அதாவது 60s 70s நடந்த ஒரு விஷயமா வச்சு தான் இந்த படம் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் தனுஷோட அப்டேட் ஒன்று கொடுத்தீங்க, அதே மாதிரி நான் ஒரு அப்டேட் தர்றேன். அதாவது அப்டேட் கிடையாது, இது வந்து 2-3 டேஸ்க்கு முன்னாடி சொன்னது தான். நாங்கள்லாம் ட்விட்டர்லேயே பார்த்துட்டோம்டா, நீ எதுக்கு புதுசாக வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளாம் ராட்சசன் படத்துக்கு பிறகு வியந்து பார்த்த ஒரு சைக்கோ த்ரில்லர் படம்னா போர்த்தொழில சொல்கிறேன். அந்த டைரக்டர் தான் இப்போ அடுத்து வந்து நம்ம தனுஷை வச்சு டைரக்ட் பண்ணி அந்த படத்துக்கு கரன்ற பேரை வச்சு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணி படம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பேன் இந்தியன் ஸ்டார்ஸ்னு ரொம்பவே நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக இப்போ பேன் இந்தியன் ஸ்டாரை தவிர்த்து இப்போ வந்து பேன் இந்தியன் மூவிஸாக வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்க பேன் இந்தியன் மூவிஸ்க்கெல்லாம் தலைவன்னு சொல்கிறேன்னா கேஜிஎஃப், ராக்கி பாய். எஸ். ஸோ யாஷ் வந்து இப்போ வந்து தற்போது வந்து டாக்ஸிக் படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அவர் வந்து ராமாயணம் 1, ராமாயணம் 2 இந்த படத்துல வந்து நடிக்க இருக்கிறாரு. இந்த அளவுக்கு அவர் பிஸியா இருக்கிறாரே. கேஜிஎஃப் 3 வந்து வருமான்ற கேள்விக்கு வந்து யாஷ் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஸோ யாஷ் பிஸியா இருக்கிற மாதிரியே தான் கேஜிஎஃப் பட டைரக்டரும் ரொம்பவே பிஸியா இருக்காரு. இப்போ அவர் பார்த்தோம்னா ஜூனியர் என்டிஆர் வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சலார் படம் எடுத்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து சலார் 2க்கும் அவர் ரெடியாகி இருக்கதா வந்து நியூஸ் வந்திருக்குது. ஸோ இப்படி பிஸியா இருக்கிற டைம்ல எப்படி கேஜிஎஃப் 3 வந்து வரும்ன்றது வந்து மக்களிடையே வந்து கேள்வியா இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் பதில் அளிக்கிற மாதிரி தான் யாஸ் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா கேஜிஎஃப் 3 வந்து கண்டிப்பா வரும், பட் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா கேஜிஎஃப் 3க்கான கதை வந்து இன்னும் அமையல. கதை வந்து நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா கேஜிஎஃப் 3 கண்டிப்பா வரும்ன்றத வந்து யாஸ் வந்து சொல்லியிருக்காரு. டெபியூ டைரக்டர் பிரவீன் பரமசிவம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறதா அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். கவினோட ஸ்கிரிப்ட் அது செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த படமும் எப்படி இருக்கும்ன்றது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக முடியும். கவினோட வந்து அதாவது அவர் வந்து சாய்ஸ் பண்ணுற ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்பவே வித்தியாசமாகவே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 10 படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ நம்ம ரீசெண்டாக வரப்போகிற படமும் பார்த்தீங்கன்னா ஹாய் படம். இந்த படத்தில் வந்து நயன்தாராவுக்கு வந்து ஜோடியாக அப்போ அது அப்போவே பார்த்துக்கலாம் கவினோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து. ஸோ நீங்கள் ஹாலிவுட்டில் வந்து படங்கள் பார்ப்பீங்களா? டைம் இருக்குமா? எங்க எனக்கு இங்கே தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கே டைம் இல்லாமல் இருக்கு. இதில் ஹாலிவுட், அதுவும் தமிழ் படங்களே பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இதில் ஹாலிவுட் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஹாலிவுட் படங்கள்ன்றதை தாண்டி சீரீஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான், ஜாயிண்டான ஒரு விஷயம் தான். அந்த சீரீஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சீரீஸ் அப்படின்னா வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். எல்லாருமே வந்து எப்படா அந்த படம் ஒவ்வொரு சீசன் வர நாங்கள்லாம் ஏங்கி பார்த்து ஒரு சீரீஸ். இந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமாகவும் ட்விஸ்டலான வந்து கதைக்காலத்தை கொண்டு போயிருந்தது தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு இந்த சீசன் 5ஓட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை வந்து கார்ட்டூனில் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தேர் டேல்ஸ் ஃப்ரம் 85, அதாவது 85ல் நடந்த விஷயங்களை வந்து, அதாவது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்குள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணப்படாத விஷயங்களை வந்து கார்ட்டூனைஸாக வந்து கொடுக்குறதா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் இன்னும் நிறைய சினிபேட்ஸோடு வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. டாடா மக்களே, பாய் மக்களே.